பைபிள்ல நீதிமொழிகள் 24:16 என்ன சொல்றதுன்னா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவன் வந்து நம்ம அவரை சாதாரணமா நினைக்கலாம். ஆனா கடவுள் நினைச்சா அவரை திரும்பவும் எழும்ப வைக்க முடியும். தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ். இப்ப ஆக்சுவலா இவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து கேஜிஎஃப்ல நடந்திருக்குது. அந்த அந்த பாஸ்டருக்கு அந்த ஃபாதருக்கு பேர் என்னன்னா தியோடர் வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாதர். அவர் வந்து இவரை மாதிரி எல்லாம் கிடையாது. இவர் பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார். அவர் அப்படி கிடையாது. பைபிள் ஸ்காலர் ஆக்சுவலா. பைபிளை நல்லா அக்கு வேற ஆணி வேற பேசக்கூடியவர். அவருக்கு வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு பெண்மணியோடு தவறு செய்து விட்டார். ஆனா இது அவருக்கு மனசை அரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஸ்டேஜில் வந்து சொல்றாரு, அந்த பெண்மணி கூட நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஓப்பனா ஸ்டேஜில் உடைச்சு பேசிட்டார். லெட் மீ கம்ப்ளீட். அப்போ அதை அவர் அப்படி பேசி அப்போ எல்லா மக்களும் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டாரு நினைப்போம். ஆமாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் லீவிங் திஸ் மினிஸ்ட்ரி. நான் இந்த ஊழியத்தை விட்டு நான் நிற்க போறேன். நான் ஐம் நாட் எலிஜிபிள் ஃபார் தட். நான் அதுக்கு தகுதி உள்ளவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு he stopped doing God's ministry and he got down from all the platform. இனி அப்புறம் உள்ள மினிஸ்ட்ரி எதுவும் அதை ஒத்துக்கவே இல்லை. அப்படியே உட்காந்துட்டார். 2 வருஷத்துக்கு பிறகு அவர் நல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ரிகன்சிலியேஷன் ஆகி கடவுளோடு நல்ல ஒரு நல்ல ஒரு உறவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி கிட்ட பேசி மனைவி அதை புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் ஹஸ்பண்ட் தப்பு செய்தது உண்மைதான், அந்த ஹஸ்பண்டை நான் மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த உள்ள மனைவிக்கு இறைவன் கொடுத்து அந்த உள்ளத்தோடு அந்த மனைவி ஊரெல்லாம் போய் எல்லாட்டையும் சொல்கிறாங்க, என் புருஷன் திருந்திட்டாரு, அவர் தப்பு பண்ணதை நான் ஒத்துக்கிறேன், என் புருஷனை நான் மன்னிக்கிறேன் அப்படி. அந்த மனுஷன் 2வது பல ஊழியக்காரங்களும் அவரை போய் சந்திச்சு, நீங்கள் கடவுள் உங்களை பயன்படுத்துவார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் என்ன தப்பு பண்ண தான் செய்வான், அதுக்கு ஆனால் நீங்கள் தப்பு பண்ணதை ஓப்பனாக சொன்னீங்க இல்லையா, நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனாய் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையை அவருக்கு சொல்லி புரிய வச்சு, எல்லாம் அவருக்கு தெரியாத வசனம் என்ன இருக்குது திரும்ப சொல்லி புரிய வச்சு, அவர் வந்து கடைசியில் திரும்ப ஊழியக்காரராக மாறி. And according to very reliable sources, what I came to understand was the ministry after that particular event, அந்த சம்பவத்துக்கு பிறகு நடந்த ministry, whatever he did as a service to God, அவர் அதுக்கு பிறகு பண்ணது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு people say.